ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாலிவுட் ரீமேக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஒரிஜினலே போட்டு கொதறி வச்ச பாலிவுட் படங்கள்லாம் என்ன அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பல ஃபேவரட்ஸ் கதம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இன்னும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மிஸ் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பண்ணி வச்சிருக்கானுங்க. இன்னும் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்ற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்ட் 2 கூட இப்போ போல போடுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது பேபி ஜான். அதாவது முந்தைய காலத்துலலாம் பாலிவுட் வந்து ரீமேக் பண்ணாங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி ரீமேக் படம்லாம் அங்கே சேச்சுரேட் ஆயிடுச்சு. இனிமேல் ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணாதான்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஹிந்தி ஆடியன்ஸே சோஷியல் மீடியாவில் களி ஊத்துற காலம் வந்துருச்சு. இப்படி இருக்க காலகட்டத்தில் மறுபடியும் ஒரு ரீமேக் படத்தை எடுத்து அவனுங்க ஆல்ரெடி கடுப்பாயிருக்காங்க. இந்த டைம்ல நான் மறுபடியும் ரீமேக் தான் கொடுப்பேன்னு எடுத்து அடி வாங்கின படம் தான் பேபி ஜான். வருதவனுக்கு ஆக்சுவலாக இந்த மாஸ் ரோல் வந்து செட் ஆகல. ஒரு சில இடங்களை நல்லா நடிச்சிருக்கு. அதை தாண்டி ஒரு மாஸ் ஹீரோ நடிக்க வேண்டிய ஒரு படம். விஜய் பண்ண கேரக்டர் வந்து இவர் புல் ஆஃப் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதே ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் பண்ணியிருந்தா அது வேற. ஆனா வருந்தவனுக்கு இது சுத்தமா செட் ஆகல. இதை தாண்டி அப்படியே தெரிய படத்தையும் எடுத்து வைக்கல. நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், சேஞ்சஸ்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மொக்கையா தான் பண்ணியிருப்பாங்க. தெரிய படம்லாம் லேட்டா வந்த படம். ஸோ அதுலேயே விஷுவல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இதுல வந்து நல்லா தெரியுது ஒரு ஹிந்தி படம் ஏதோ எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. விஷுவல்ஸ்லாம் வந்து அவ்வளோ மட்டியா இருக்கு. அப்படி ஓவராலா பேபி ஜான் வந்து ஃபைனலி ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் படியும் சரி, ரிவ்யூ படியும் சரி களி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது சர்ஃபேரா. ஸோ இந்த படமும் கரெக்டா இந்த ஒரு கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் பாலிவுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. ரீமேக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடியன்ஸே கலாச்சிட்டு இருந்த காலம். அந்த டைம்ல தான் இவங்களுமே எடுத்தாங்க. ஏன்டா டே, நாங்கள் அமேசான் பிரைம்ல சூரரை போடுற ஹிந்தி டப்பிங்லேயே பார்த்துட்டோம், நீங்க எதுக்கிட்ட இதை மறுபடியும் ரீமேக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே கேட்ட காலம். அப்படி இருந்துமே நான் ரீமேக் தான் பண்ணுவேன், ரீமேக் ராஜான்னு பேரை வச்சுட்டு அக்ஷய்குமார் நான் இது கூட பண்ணலன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில தான் குதிப்பேன்னு குதிச்ச படம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேரா. பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன்னும் பெருசா போகல. அதுக்கு ஏத்த மாதிரி ரிவ்யூ அரசல் புரசலா தான் இருந்தது. அதாவது சூரரை போட்டு கதைப்படி நல்ல கதை அப்படின்றதுக்காக ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. பட் மேக்கிங் வைஸ் அண்ட் அக்ஷய்குமார் அந்த ஒரு கேரக்டர் பெட்டரா எடுத்து பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அதுல நிறைய பேர் வந்து அவங்களோட ரிவ்யூஸை வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் கொடுத்தாங்க. அப்படின்னு ஓவரால் ஒரிஜினல் வெர்ஷனை விட இது வந்து ரேட்டிங் கம்மியா தான் இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷன் லெவல் கிட்ட கூட இது வரலன்ற காரணத்தினாலே இது வந்து அவ்வளோ பெருசா போல. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஹாலிடே சோல்ஜர் நெவர் ஆஃப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலா இந்த துப்பாக்கி ரீமேக் வந்து அக்ஷய்குமார் ரீமேக்கா பண்றதாவே இல்ல. ஸ்டார்டிங்ல ஏஆர் முருகதாஸ், கஜினி அண்ட் 7ஆம் அறிவுக்கு அப்புறம் வந்து இந்த துப்பாக்கி கதையை நேரா அக்ஷய்குமார்ட்ட தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் ஓகே சொல்லி நடிச்சிருந்தாருன்னா இந்நேரம் துப்பாக்கி படத்தை ஃபர்ஸ்ட் நடிச்ச ஆக்டரா அவரை தான் இருந்திருப்பாரு. பட் அவர் வந்து கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன், ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு இருக்கேன், டைட் செட்டில் அப்படின்னு சொன்னனால அந்த கதையை அப்படியே தூக்கிட்டு வந்து விஜய் சாரை வச்சு பண்ணி அந்த படம் பெரிய பிளாக் ஆகி ஆஹா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சார் நான் இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்றேன், அந்த படத்தை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை ரீமேக் எடுத்து களி ஊத்தி வாங்கின படம் தான் இந்த ஒரு ஹாலிடே. அது ஃபர்ஸ்டே அங்க வந்திருந்தா கூட ஏதோ கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும். ஒரு பெட்டர் ஆக்டரை வச்சு இங்க அந்த ஒரு படத்தை வந்து மாசா கமர்ஷியலா வேற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து அக்ஷய்குமார் பண்றதை பார்க்கும்போது கொஞ்சம் லோவா தான் இருந்தது. அதை தாண்டி பெருசா அந்த ஒரு படத்துல வந்து சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல அக்ஷய்குமாரோட ஆக்டிங் இப்படின்னு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. இது வந்து பாலிவுட்ல ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல வந்து நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதைப்படி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் துப்பாக்கி படம் பாலிவுட்ல அவ்வளவா போய் ரீச்சும் ஆகலாம் அந்த டைம்ல, அதனால போச்சு. பட் இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்ற காரணத்தினால இப்போ அது வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறிக்கிட்டு இருக்கு. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது கிசிகே பாய் கிசிகி ஜான் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம். ஸோ இது வந்து தமிழ்ல வீரம் படத்தோட ரீமேக். ஆக்சுவலா இங்க வீரம் படமே ஓடினதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து அஜித் சார்னு சொல்லலாம். அஜித் சாரை தாண்டி ஒரு நல்ல காமெடி படம், ஒரு ஃபேமிலி படம், அதுவும் செலிப்ரேஷன் டைம்ல வந்தது, ஒரு பொங்கல் டைம்ல வந்தது. அதனால ஓடி ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி அது அப்படியே போயிருச்சு. அந்த படத்தை வந்து நான் சல்மான் கானை வச்சு பண்றேன், அதுலயும் வந்து நான் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய ஆல்ட்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வச்சு எடுத்திருப்பானுங்க. ஆக்சுவலா படம் வந்து சூற மொக்கையா இருக்கும். சல்மான் கானை வச்சு செஞ்சிருப்பானுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு சல்மான் கானை காமெடி பண்ண வச்சிருப்பாங்க. வேட்டியெல்லாம் கட்ட வச்சு ஆடவே தெரியாதவரை என்னதான் ஆட வச்சாலும் அவருக்கு அப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி வேட்டியெல்லாம் கட்டி விட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல் படத்துல கூட அவ்வளவு கேமியோ இல்ல, அவ்வளவு இதெல்லாம் இல்ல. பட் இந்த படத்துக்கு தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷா போட்டாங்க. ராம் சரண் வந்து ஒரு பாட்டுல கேமியோ ஆனாரு. என்னென்னலாம் ப்ரொமோஷனுக்கு பண்ணாங்க. ஆனா என்ன பண்றது, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ணல, ரிவ்யூவும் பெருசா வாங்கல, அடிதான் வாங்குச்சு. அதனால ஒரு சூற மொக்கையான ரீமேக்கா இந்த படமும் மாறுச்சு.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது போலா. இந்த ரீமேக்கு பல பேர் கல்லடி இல்ல மிஷின் கன் எடுத்துட்டு சுடவும் ரெடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூர ரீமேக்கா இது அமைஞ்சிச்சு. 2018 கைதி படம்னு ஒன்று வந்தது. அது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிமாகவும் பலருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறிச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவோட கமர்ஷியல் படங்கள் வந்து வேற ஒரு டெம்ப்ளேட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. லோகேஷ் கனகராஜ்ன்ற டைரக்டர் வந்து வேற ஒரு பரிமாணத்தை அடைஞ்சாரு. ஸோ அப்படி ஒரு பெரிய படமாக இருக்கக்கூடிய கைதியை நான் ரீமேக் பண்ணுறேன்னு சொல்ல போதே பல பேருக்கு பகீர்னு நெஞ்சில் கையை வச்சு பிடிச்சாங்க என்ன பண்ண போகிறாங்களோன்னு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ செதைக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக செதைச்சு பார்சல் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் 3Dல வர நான் வந்துட்டு 3D கேட்டேனா இந்த படத்தெல்லாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க ஆடியன்ஸே கழுவி ஊத்துனாங்க. இல்லை ஜெண்டர் ஸ்வாப் வேற. இங்கே நரேன் பண்ண கேரக்டர் அங்கே ஒரு ஹீரோயினை பண்ண வச்சிருப்பாங்க. நான் ஜெண்டர் ஸ்வாப் கேட்டேனா, நான் விட்ட 3D கேட்டேனா, நான் விட்ட ஃபிளாஷ்பேக் கேட்டேனா, இப்படி பல விஷயங்கள் ஆடியன்ஸ் கேட்கவே இல்லை. ஆனால் நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணி பயங்கரமாக வாங்கிட்டு போன படம் தான் போலா. லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது அருந்ததி ரீமேக். ஸோ இந்த அருந்ததி ரீமேக் வந்து சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பட் இது வந்து பாலிவுட்டில் எடுக்கல, இது வந்து பெங்காலி ரீமேக் தான். பட் இருந்தாலுமே வந்து அதுவும் நார்த்து தானே, அதனால கூட்டு சேர்த்துக்கலாம். அருந்ததி வந்து கண்டிப்பாக சைல்ட்ஹுட்டில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேவரட் ஃபிலிமாக இருக்கும். அது வந்து ஒரு செம த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே சைல்ட்ஹுட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு படமும் கூட, டிஸ்டர்பிங்கான ஒரு படம். பட் இருந்தாலுமே பல பேருக்கு அது இன்னும் ஃபேவரட்டான ஒரு படமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு படத்தை எவ்வளோ கொலை பண்ணுமோ அவ்வளோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க பெங்காலில். ஆக்சுவலாக பெங்கால் இண்டஸ்ட்ரி அந்த டைம்ல 70s 80s டைம்ல பெரிய லெஜெண்டரி இண்டஸ்ட்ரியா இருந்தது. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் இருந்தாங்க, நல்ல நல்ல கதைகள் இருந்த படங்கள்லாம் பெங்காலில ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. லைக் கமல்ஹாசன் சார்லாம் நடிச்சிருக்காரு. அப்படியும் நல்ல இண்டஸ்ட்ரியா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ரீமேக் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, இது மாதிரி ஒரு டவுன்ஃபால் அது வந்து சந்திச்சிச்சு. ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியா அது கடைசியில மாறிடுச்சு. ஹிந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாமினேட் பண்ணனால பெங்காலி வந்து டோட்டலா கீழே போயிருச்சு. ஸோ இதன் காரணமாக அந்த இண்டஸ்ட்ரியே பெருசா இல்ல. அப்படி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில பட்ஜெட் இல்ல, எதுவுமே இல்லைன்ற காரணத்தினால அவங்களால எவ்வளவு முடியுமோ அதை வச்சு ஒரு ரீமேக் படம் அவங்க ஊர் ஆடியன்ஸ்க்காக எடுத்தாங்க. பட் அது என்ன பார்க்கறது, நம்ம பார்க்கும்போது அது மொக்கையால இருக்கு. அவங்க ஊர் ஆடியன்ஸ் வேணா அதை பார்த்து செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். பட் அருந்ததி மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டை பார்த்துட்டு இந்த பெங்காலியோட ரீமேக் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இல்லைங்க. அதுலயும் இந்த சீக்வன்சஸ்லாம் பயங்கர காமெடியா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா இதுலயுமே சேம் வில்லன் தான் நடிச்சிருப்பாரு, சோனு சூத் தான் நடிச்சிருப்பாரு. அதுல இருந்த ஆக்டர் தானே இதுல நடிச்சிருக்காரு. அதுல அவரை பார்க்கும்போது பயம்தான் வந்தது. ஆனா இதுல இவரை பார்க்கும்போது சிரிப்பு தாண்டா வருது அப்படின்ற மாதிரி இந்த படம் பயங்கர மொக்கையா இருந்தது. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது லக்ஷ்மி. அதாவது இதுவரையும் வந்த ரீமேக்காவது ஏதோ அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரீமேக்லாம் தெரிஞ்சு ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. காஞ்சனா படம் பார்ட் 1 தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு. அது அந்த காலத்தில் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு காமெடி ஹாரர் படம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து ஓட வச்சாங்க. அதையே நீங்கள் வந்து சாஃப்ட் ரீபூட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் காஞ்சனா 2 பண்ணீங்க, கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ரீபூட் பண்றேன்னு சொல்லிட்டு 3 பண்ணீங்க, அங்க கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு, இரிட்டேட் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு சரி ஓகே இதுக்கு மேல பார்ட் 4 எடுத்தோம்னா நம்மளை கிழிச்சிருவானுங்க, பேசாம நம்மளோட காஞ்சனா 1 நம்ம ஹிந்தியில் எடுப்போம்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் அங்க நல்லா இருக்கிறவனே கெடுத்து நாசமாக்கின படம் தான் லக்ஷ்மி. அதாவது இந்த படத்தை வந்து லாவரன் சார் தான் எடுத்திருக்காரு. ஹிந்திக்கு போய் எடுத்து அந்த படத்தை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண தெரியாம கொரோனா டைம் வேற வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்ததும் பெருசாலாம் போல, எல்லாரும் பயங்கரமா கழுவி தான் ஊத்துனாங்க இந்த படத்தை. இப்படி ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ அந்த படம் வாங்குச்சு. இப்படி அனாவசியமான ரீமேக், அதுவும் அனாவசியமான ஆளை வச்சு எடுத்து ஒரு பெரிய தப்பாய் போய் முடிச்சு. ஆல்ரெடி அக்ஷய் குமாருக்கு வந்து ரீமேக் குமார்னு ஒரு பேர் இருக்கு, இல்லைன்னா பயோபிக் குமார்னு ஒரு பேர் இருக்கு. அவரை வச்சு ஒரு பெரிய ரகலையா பண்ணிட்டு வந்துட்டாரு நம்ம மாஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பேசணும்னு நினைச்ச படங்கள். ஸோ இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த படங்கள் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நிறைய இருந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோ கூட மேக் பண்ணுவோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.